ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, தடைகளும் நன்மையே என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் நன்மையாக தான் மாறும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். சில தடைகள் வரும் பொழுது அதன் மத்தியில் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். சில தடைகள் வரும் பொழுது எதிர்மறையான சிந்தைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் தட்டி எழுப்பி சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த தடை நன்மையே என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன முன்னேற முடியாத தடைகள் இருக்கிறதோ, முயற்சி பண்ணுறீங்க, முன்னேற முடியலை. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி பார்க்குறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து பார்க்குறீங்க, இந்த தடைகள் உடையுமா, இந்த காரியத்தில் வழி திறக்குமா, இந்த காரியத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஏதோ ஒரு காரியத்தில் முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு ஸ்தம்பித்து போன நிலைமையில் காணப்படுகிறது. அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், பிள்ளையுடைய எதிர்கால காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீ முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு ஸ்தம்பித்து போன நிலைமையில் இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு ஸ்தம்பித்து போன நிலைமையில் இருக்கிற உன் காரியத்தில் தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் எப்படிப்பட்ட தேவன் என்றால் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்பதை விளங்கி கொள்ளணும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் என்னைக்கு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும் என்று தரிசனத்தை சொப்பனத்தை பார்த்தானோ, பார்த்ததிலிருந்து அவனுக்கு வந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக என்ன செய்தது வந்தது. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து என்ன செய்தார்கள், தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையான அனுபவம் காணப்படலாம். அந்த குழியில் தூக்கி போட்டு இவனுடைய சரித்திரத்தை முடித்து விடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, 2வது போர்த்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு போராட்டத்தை கடந்து வருவோம், இன்னொரு போராட்டம். அது மாத்திரமல்ல, அந்த போர்த்திபாருடைய வீட்டில் கூட என்ன செய்யறதுன்னு சொன்னால், இவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்த்திபாருடைய வீடு எல்லாம் யோசேப்பின் கையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவன் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இப்போமாவது அவன் நினச்சிருப்பான், எங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம்பா, எப்படியோ நம்ம சகோதரர்கள் வந்த போராட்டம் பிரச்சனை தாங்க முடியாதது, ஆனாலும் கொஞ்சம் நிம்மதி ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிம்மதியை இருக்கலாம்னு நினைக்கும் போது போத்திபார் மனைவி மூலமாய் வந்த போராட்டம், தடைக்கு மேலே தடை, தேவையில்லாத குற்றச்சாட்டின் நிமித்தமாய் சிறைச்சாலையின் அனுபவம், சிறைச்சாலையிலையும் கூட அவனை ஆண்டவர் என்ன செய்ய சொன்னால் கர்த்தர் கூட தான் இருந்தார், ஆனால் தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம். இதே போல தான் எல்லா ரீதியிலையும் முயற்சி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்க்காதபடி இருக்கிறது. ஆனால் சிறைச்சாலையில் கூட பானபாத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், என் காரியத்தை ராஜாவிட்ட சொல்லி எப்படியாவது இந்த இடத்தை விட்டு என்னை விடுதலை செய்து விடு, எப்படியாவது நான் விடுதலை அடைஞ்சா போதும். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ இந்த காரியம் நடந்தால் போதும், இந்த காரியம் சம்பவித்தா போதும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவது தேவ திட்டம் அல்ல. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து தேசத்திற்கு இவனை அதிகாரியாய் மாற்றி இவனுக்கு கொடுத்த சொப்பனம், இவனுக்கு கொடுத்த தரிசனம், சகோதரர்கள் வணங்க வேண்டும், இவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இவன் அரிக்கட்டை உயர வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை இந்த யோசேப்பை புடமிட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சில காரியத்தை தடை செய்கிறாரா, சில புடமிடுகிறது வருகிறதா, சில எதிர்மறையானது வருகிறதா? யோசேப்பை போல உங்கள் அரிக்கட்டைகள் உயர்வதற்குத்தான் தவிர
தவிர உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காது. அது நீங்கள் முன்னேற முடியாத அளவுக்கு இன்றைக்கி தடைகளைப் போல இருக்கலாம். ஆனால் என் தேவன் இதையும் நன்மைக்கு எதுவாக தான் கர்த்தர் செய்வார் என்பதை அறிக்கையிடுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாம் நன்மையாய் மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மையாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.